வணக்கம், வெல்கம் டு மை சேனல். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சவர் எதிராஜர் சுவாமி ராமானுஜர். ரொம்ப விசேஷமானவர் ராமானுஜர். சென்றால் குடையாய், இருந்தால் சிங்காசனமாய், நின்றால் மரவடியாய், நீள்கடனுள் என்றும் புனையாய், மணிவிளக்காம், பூம்பட்டார் பொங்கும் அணையாம் திருமார்க்கு அரவு என்று ஆழ்வார்களால் சொல்லும்படியால் ஆச்சரியமான பகவானுக்கு சகல விதமான கைங்கரியங்களையும் பண்ணிட்டு இருக்காரு. பகவான் அப்படி போகிறாங்கன்னா அவருக்கு குடையா இருக்காரு. பகவான் உட்காரணும்னு ஆசைப்பட்டாருன்னா சிங்காசனமாக இருக்காரு. சென்றால் குடையாய், இருந்தால் சிங்காசனமாய், நின்றால் மரவடியாய், பெருமாள் அப்படியே நடக்கும்போது அவருக்கு பாதுகையாய் மாறிடுறாரு. அதே பெருமாள் படுத்துக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா மெத்தையா மாறிடுறாராம் ஆதிசேஷன். இந்த ஆதிசேஷன் தான் கலியுகத்தில் சுவாமி ராமானுஜரா அவதரித்தார். அவரே தான் லக்ஷ்மணனாக ராமருக்கு தம்பியாக வந்தார். பின் பலராமராக கண்ணனுக்கு அண்ணனாக வந்தார். கலியுகத்தில் ராமானுஜராக அவதரித்தார். முதலில் அனந்தன், இரண்டாவதாக லக்ஷ்மணன், மூன்றாவதாக பலராமர், நான்காவதாக கலியுகத்தில் பவிஷ்ய ஆச்சாரியராக ராமானுஜராக அவதாரம் பண்ணினார். 1017 ஸ்ரீபெரும்புத்தூரில் அவதரித்தார் நம் ராமானுஜர். காரே கருணை ராமானுஜா அப்படின்னு சொல்லும்படியாக கருணை உருவமாக வந்தவர்தான் நம் ராமானுஜர். ராமானுஜர் வைபவத்தை கேட்டோம் அப்படின்னாலே மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். ராமானுஜர் வாழ்க்கை சரித்திரத்தில் நிறைய சம்பவங்கள் உண்டு. ஒவ்வொன்றுமே நம்ம மனசில் நம்ம வாழ வேண்டிய முறையை சொல்லி கொடுத்துடும். அதனால தான் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. ராமானுஜர் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவம் திருக்கோளூரில் நடந்தது. அதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ராமானுஜர் வயசான காலத்தில் ஒரு தடவை திவ்ய தேச யாத்திரையெல்லாம் போகிறாரு. அப்போது பாண்டிய நாட்டு திவ்ய தேசமான தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கக்கூடிய நவ திருப்பதி அந்த திவ்ய தேசங்களை தரிசிக்க வராரு. அதில் தான் ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் அவதார ஸ்தலம். ராமானுஜர் ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் சேவிச்சிட்டு ஆனந்தமாக திருக்கோளூர் போகிறாரு. திருக்கோளூர் நம்மாழ்வாரின் சிஷியரான மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ண ஸ்தலம். அவ்வளவு வசதியான ஸ்தலம். திருக்கோளூரில் தான் பெருமாள் வைத்தமாநிதி பெருமாள் சாயன கோலத்தில் காட்சி கொடுக்கிறாரு. அந்த திவ்ய தேசத்துக்கு ராமானுஜர் வராரு. ராமானுஜர் அந்த திவ்ய தேசத்துக்குள்ள நுழையும் போது ஒரு மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு ஏழை பெண் அந்த ஊரை விட்டு கிளம்புறாள். அப்படியே ராமானுஜர் அவளை பார்க்கிறார். அவளும் ராமானுஜரை பார்க்கிறாள். முதல் தடவை அவரை பார்க்கின்றாள். அவளுக்கு யார் என்று தெரியாது. சந்நியாசி நம் ஊருக்குள்ளே வராரே அப்படின்னு சேவிக்கிறாள். அவளோட பாக்கியம் ஆச்சாரியரின் அனுகிரகம் கிடைத்தது. ராமானுஜர் அப்படியே பார்த்தாரு. அந்த பெண் பிள்ளை தண்டம் சமர்த்தி விட்டு கைகூப்பி ராமானுஜர் முன்னாடி நிற்கிறா. ராமானுஜரோ கருணாமூர்த்தி, காரே கருணை ராமானுஜா, தேடி வந்து கருணை பண்ற ஆச்சாரியர்னா நம் ராமானுஜர். அப்படியே அந்த பெண்ணை பார்க்கிறாரு. அடி பெண்ணே, ஒருவர்க்குரிய எழுவருடுத்து காய்கனி கிழங்கு தின்றாவது தின்னம் என் இளமான் புகும் ஊருன்னு இருக்கக்கூடிய இந்த திருக்கோளூர்ல இருக்க வேண்டாமா? ஆழ்வாருக்கும் எல்லோருக்கும் புகும் ஊர் உனக்கு புறப்படும் ஊராயிற்றோ அப்படிங்கிறாரு. அதாவது எவ்வளோ வேணும்னா கஷ்டப்படலாம், உடுத்திக்க நல்ல துணி இல்லை, வீட்டில் இருக்க எல்லோருக்கும் சேர்த்து ஒரு துணி தான் இருக்கு, அதையே மாற்றி மாற்றி உடுத்திக்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்கலனா கூட மரத்தில் கிடைக்கிற காய்கனி, பூமியில் விளையக்கூடிய கிழங்கு, இதையெல்லாம் சாப்பிட்டாவது இந்த ஊரில் இருக்க வேண்டாமா? எப்பேற்பட்ட திவ்ய தேசம் இது! அவ்வளோ வசதியான திவ்ய தேசம். ஒரு சமயம் குபேரன் கைலாசத்தில் போய் சிவபெருமானை சந்திக்க போகிறான். அப்போ பார்வதி அழகை பார்த்து மயங்கி போயிட்டான். பார்வதி தேவி பார்த்தா, என்னடா பணத்திமிரா, பணம் இருந்தா யாரை வேணா எப்படி வேணா பாப்பியா? காமம் கூடுமோ உனக்கு? ஒரு கண் போகட்டும், இந்த தனத்தால தானே இந்த புத்தி பேதலிச்சு போகிறது, இந்த தனமெல்லாம் உன்னை விட்டு போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. குபேரன் தன் தவற்றை உணர்ந்து கை கூப்பி, அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அதற்கு பார்வதி தேவி சொன்னாரு, உடம்பு விகாரம் ஆனதுதான், நவநிதியங்கள் எல்லாம் உன்னை விட்டு போயாச்சு,
அதெல்லாம் தாமிரபரணி கரையில பெருமாள் இடத்துல இருக்கு, அவரிடம் போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டா. குபேரனும் தாமிரபரணி கரைக்கு வந்தான். மரங்கள் எல்லாம் இதோ இருக்கார் இதோ இருக்கார் அப்படின்னு கோல் சொல்லுச்சான். அதனாலேயே இந்த திவ்ய தேசத்துக்கு திருக்கோளூர்னு பெயராம். இந்த திவ்ய தேசத்துல பெருமாள் நவநிதியங்களை வச்சுக்கிட்டு படுத்திருக்காரு. குபேரன் பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ண தாமிரபரணி நதியில நித்தியம் தீர்த்தமாடி பெருமாளிடத்தில் ஒவ்வொரு நாளா பிரார்த்தனை பண்ண பகவானும் ஒரு நாள் நவநிதியங்களை தரேன்னு சொல்லி மரக்கால்னால நவநிதியங்களை அளந்தாரு. அது ரொம்ப வழிஞ்சுதான். குபேரன் பெருமாள் நவநிதியங்களை அளந்து தராருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ பெருமாள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், மரக்காலில் வழிஞ்சு கீழே விழுந்த தனங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு. கீழே விழுந்த தனங்களை மட்டும் குபேரன் எடுத்து சென்றான். அந்த தனத்தை கொண்டே திருப்பதி பெருமாள் கல்யாணத்துக்கு கடன் கொடுத்தாருன்னா பாருங்களேன். அப்பேற்பட்டவர் வைத்தமாநிதி பெருமாள். ராமானுஜர் பெண் பிள்ளை கிட்ட இதையெல்லாம் சொல்லிட்டு, எப்பேற்பட்ட ஸ்தலம்மா இது, மதுரகவியாழ்வார் அவதார ஸ்தலம், ஆழ்வார்கள்ல ஆச்சாரியரே கதியென்று கிடந்தவர்மா அந்த மதுரகவியாழ்வார். அவருடைய குருவான நம்மாழ்வாரே உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெத்திலை எல்லாம் இந்த ஊர் பெருமாள்னு சொன்னாரே, அப்போ அவ்வளோ பெருமையுடைய ஊரை விட்டுட்டு கிளம்பலாமா? எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஊரை விட்டு போகலாமா? கருணை பொங்க கேட்டாரு அந்த ராமானுஜர். அந்த பெண் பிள்ளை கண்களில் நீர்மல்க நின்றாள். இந்த ஊர் பெருமாளோ தாயாரா கூட என் கனவில் ஏன் இந்த ஊரை விட்ட போறேன்னு கேட்கல. இந்த ஊர்ல அவதாரம் பண்ணின மதுரகவி ஆழ்வாரும் கேட்கல. ஏன் இங்க வசித்து கொண்டிருக்கும் மக்கள் கூட என்னை கேட்கல. ஆனா இவர் கேட்கிறாரே, நான் என்ன பாக்கியம் செய்தேனோ என்று தன் கண்களில் நீர் வழிய பார்த்தாள். யார் இந்த மனுஷன், தெய்வமோ என்று கை கூப்பி, நான் ஒரு முசல் புழுக்கை, வயல்ல கிடந்தா என்ன, வயல் வரப்புல கிடந்தால் என்ன, உங்கள் மாதிரி உத்தமமான பாகவதர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் பெருமாளை தரிசனம் பண்ணா பகவான் நல்லா இருப்பார், எல்லா உற்சவங்களும் நடக்கும். என்ன மாதிரி ஒருத்தி போறதால பெருமாளுக்கோ ஊருக்கோ ஒரு நஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் இடத்துல 81 வாக்கியங்களை சொல்றார் அந்த பெண் பிள்ளை. பெண் பிள்ளை உத்தமமான பக்தர்கள், பாகவதர்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஆழ்வார்கள் அவரவர் விஷயங்களை பார்த்து, அவர்களை மாதிரி நான் இல்லையே சுவாமி, அந்த மாதிரி அடியால் இருந்திருந்தா நீங்க சொல்றது நியாயம், இவ போனா ஊருக்கு நஷ்டம், நான் போகிறதால யாருக்கு ஒரு நஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி 81 வாக்கியங்களை ராமானுஜரிடத்துல பேசுறா. அதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். அது என்ன ரகசியம்? நமக்கு தெரிந்த மகாபாரத விஷயங்கள், ராமாயண விஷயங்கள், ஆழ்வார் ஆச்சாரியர்களின் விஷயங்கள், ஆனா அதுல பொதிந்து கிடக்கக்கூடிய ரகசியம், அந்த சாரம் நமக்கு தெரியல. அது நமக்கு புரிய வைக்கக்கூடியதுதான் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். ஒவ்வொரு வாக்கியமும் மணிமணியான வாக்கியம். ஒவ்வொரு தரும் எப்படி இருக்கணும், ஒவ்வொருவரின் மனசையும் மாத்திர மாதிரியான வாக்கியங்கள். உத்தமமான பக்தர்கள், பாகவதர்கள், ஆழ்வார் ஆச்சாரியர்களின் வாழ்க்கையில் நடந்தவற்றை கூறி, அவர்களை மாதிரி நான் இல்லையே, நான் போகிறதால இந்த ஊருக்கு ஒரு நஷ்டமும் இல்லை அப்படின்னு இந்த பெண் பிள்ளை கூறிய 81 வாக்கியங்கள் தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்று அழைக்கப்படுகிறது. அவள் என்னென்னலாம் சொன்னாள், என்ன வாக்கியங்கள் சொன்னால் ராமானுஜரிடத்தில், அதையெல்லாம் எப்படி கேட்டார் ராமானுஜர் என்பதையெல்லாம் நாம் ஒன்னொன்னா அடுத்தடுத்த நாட்களில் அனுபவிக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.